வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் நாள் மாதிரியே கவுன்சிலரும் அவங்களோட அல்லக்கை 2 பேரும் ஹோட்டலுக்கு வர்றாங்க. பாக்யா ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம போய் உட்கார்ந்து சாப்பிட என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சப்பாத்தி குருமா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, வேற என்ன இருக்குங்கிறாரு கவுன்சிலர். அது மட்டும்தான் இருக்குன்னு ஆகாஷ் சொல்ல, வேற எது கேட்டாலும் கிடைக்காதோ அப்படின்னு கவுன்சிலர் கேட்டுட்டு இருக்க. அண்ணே ஜிம்முக்கு போறேன்னு ஒரு முட்டையாச்சும் குடுக்க சொல்லுன்னு அப்படின்னு அல்லக்கை ஒண்ணு கேவலமா கேக்குது. ஷோ இவன் ஒருத்தன் அப்படிங்கிற கவுன்சிலர், மேடம் இங்க வச்செல்லாம் குடிக்க மாட்டோம். 10 மணிக்கு மேல இங்க இருக்கவும் மாட்டோம். நீங்க என்ன குடுக்குறீங்களோ அத சாப்பிடுறோம். ஆனா முட்டை இல்லாம எங்களால இருக்க முடியாது. எங்களுக்கு முட்டை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, அப்படின்னு பாக்யா செல்விக்கு ஜாட காட்டுறாங்க. செல்வி வேண்டா வெறுப்பா அடுப்பு கிட்ட போக, எனக்கு ஒரு ஆஃப் பாயில், இவனுக்கு பொடி மாசு, ஆளுக்கு ஒரு 5 சப்பாத்தி அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, தட்டு வைக்கிறாரு ஆகாஷ். அவரு சப்பாத்திய எடுத்து வச்சிட்டு இருக்க, செல்வி ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க. 3 தண்டங்களும் சாப்பிட்டுட்டு எழுந்திருச்சு வந்து நிக்க, பாக்யாவும் எழுந்து நிக்கிறாங்க. மேடம் கேட்டது கிடைக்கலன்னாலும் கிடைச்சது நல்லா இருந்துச்சு அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்க, பாக்யா ஒரு பேப்பரை நீட்டுறாங்க. அத வாங்குறவரு, எதுக்குங்க மேடம் இதெல்லாம் அப்படின்னு அவரு கேட்க, அண்ணே சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னு செல்வி சொல்ல, பேப்பரை பார்த்துட்டு என்ன 450 ரூபா இருக்குங்கிறாரு அவரு. இந்தாங்க புடிங்கன்னு பில்ல குடுக்கறவரு பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு, மீதிய அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறவரு போலான்னு ஜாட காட்ட கிளம்பிடுறாங்க அல்லக்கைங்க. பாக்யா அவங்களையே பார்த்துட்டு நிக்க, என்னக்கா இப்படி இருக்காங்க அப்படின்னு செல்வி கேட்க, ஏன் ஆண்டி அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் கேட்டு வாங்கியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஆகாஷ் கேட்க, குடிக்காம கலாட்டா பண்ணாம போனாங்கல்ல, அத நினைச்சு நாம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். பாத்துக்கலாம், அவரும் எங்கேயும் போக போறதில்ல, நாமளும் எங்கேயும் போக போறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவரு பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க பாக்யா. வீட்ல உட்கார்ந்திருக்க வேலை வெட்டி இல்லாத ஈஸ்வரி வாசலையே பாத்துட்டு இருக்காங்க. கொட்டாவி விட்டுட்டு பிடிவாதமா வெளியவே பாத்துட்டு உட்கார்ந்திருக்க தண்ணி பிடிக்க வந்த செழியன் அத பாத்துட்டு, பாட்டி என்ன பாட்டி உட்கார்ந்தே இருக்கீங்க, தூங்கலையா அப்படின்னு கேக்க, இல்லடா தூங்கல. பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா அப்படின்னு கேக்க, தூங்கிட்டாங்கங்கிறாரு செழியன். உங்க அம்மா நேத்து 12:30 மணிக்கு மேலதான் வந்தா. இன்னைக்கு எத்தனை மணிக்கு வர்றாளா இல்லையான்னு பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதெல்லாம் வருவாங்க பாட்டி, நீங்க போய் முதல்ல தூங்குங்க போங்கங்கிறாரு. இல்லடா அவ வரட்டும், நான் போய் தூங்குறேன். போ நீ போய் தூங்கு அப்படிங்கிற ஈஸ்வரி வந்த கொட்டாவி அடக்க, பாட்டி அப்படின்னு செழியன் கூப்பிடுறாரு. என்னடான்னு கேக்க, இல்ல 2 குழந்தைங்கள வச்சு பாத்துக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ல அப்படின்னு கேக்க, கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆமா ஏன் கேக்குற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க, இல்ல பாட்டி அவ ரொம்ப கஷ்டப்படுறா பாட்டி. அவ படுற கஷ்டத்தெல்லாம் நான் என் கண்ணால பாக்குறேன். அவ எப்ப தூங்குறா எப்ப எழுந்திருக்கிறான்னு கூட எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அவ சரியா சாப்பிடுறாளான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு செழியன் சொல்ல, புள்ளைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்டா. அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். புள்ளைங்கள வளர்க்கறதுனா என்ன சும்மான்னு நினைச்சிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்ல பாட்டி, இந்த அட்ஜஸ்ட் பண்றது, குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுறது, இதுக்கெல்லாம் அவளும் ரெடியா தான் இருக்கா. ஆனா இந்த வீட்டு வேலையெல்லாம் ஏன் செய்யலன்னு எழில் வந்து உங்ககிட்ட எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்னு செலியன் சொல்ல, அத நீ கேட்டுட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கேட்டேன். ஏன் பாட்டி இப்படி குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு வீட்டையெல்லாம் பாத்துக்க முடியாதுல்ல பாட்டி. அவன் எதுக்கு பாட்டி அதெல்லாம் புரிஞ்சுக்காமலே பேசுறான் அப்படின்னு செழியன் கேட்க, அவன் பொண்டாட்டி நிறைய வேலை பாக்குறான்னு அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டி எல்லாரும் இங்க இருக்கிறதுனால தானே அமிர்தாவுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு. ஜெனி எந்த வேலையும் பார்க்கலன்னு கெட்ட பேரும் வருது. பேசாம நாங்க ஜெனி வீட்டுக்கே போயிரட்டுமான்னு கேக்குறாரு செழியன். ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குற ஈஸ்வரி, ஏண்டா ஜெனி இப்படி கேட்க சொல்லி சொன்னாளா அப்படின்னு கேட்க, அவெல்லாம் சொல்லல, நான் தான் சும்மா கேட்டேங்கிறாரு செழியன். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறேன்னு சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இங்க பாருங்க பாட்டி, அப்படியெல்லாம் யாரும் என்ன அங்க ட்ரீட் பண்ணல. இந்த வீட்ல நடக்கிற எல்லாமே இப்ப எனக்கு பிரச்சனையா தான் தெரியுது. பாருங்க, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட சண்டை வருது. என்னால நிம்மதியா ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆக்சுவலி அட்லீஸ்ட் அங்க போனாலாவது என்னால நிம்மதியா ஒர்க் பண்ண முடியும். அங்க எல்லா வேலைக்கும் ஆள் வச்சிருக்காங்க. குழந்தைங்களையும் பாத்துக்க ஜெனி அம்மா வேற இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ அங்கெல்லாம் போக கூடாது சரியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்ல பாட்டி போனா நிம்மதியா இருக்கலாம்லங்கிறாரு அவரு. இந்த வீட்லயே எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் தான்.
அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்ல பாட்டின்னு செழியன் ஏதோ சொல்ல வர, இங்க பாரு, இத பத்தி இப்ப பேச வேணாம், நாம அப்புறமா பேசிக்கலாம், நீ போய் தூங்குங்கறாங்க ஈஸ்வரி. பாட்டி நான் அப்படின்னு செழியன் விடாம பேச வர, போடா போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செழியன் எழுந்திருக்கிறாரு. சரியா வாசப்படிக்கிட்ட பாக்யா வர்றாங்க. வர்ற பாக்யா வாசப்படிக்கிட்ட ஒரு நிமிஷம் தயங்கி நின்னு செழியனை பார்த்துட்டு உள்ளர வர்றாங்க. அவரு ஹாய்மாங்கிறாரு. சொல்லு செழியான்னு பாக்யா சொல்ல, வேலை எப்படிமா போச்சுங்கிறாரு அவரு. ஆ, நல்லா போச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, குட் நைட் மாங்கிறாரு அவரு. இவங்களும் குட் நைட் சொல்ல வரமான்னு கிளம்பிடுறாரு. பாக்யா மாடி பக்கமா போக, பாக்யா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க முன்னாடி வந்து நிக்கிற ஈஸ்வரி, நீ காலையில போயிட்டு நைட்டு வர்றதுக்குள்ள இங்க வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குதுங்கிறாங்க பாக்யா. அமிர்தா தான் நிறைய வேலை செய்யறான்னு எழில் கோவப்படுறான். ஜெனி சும்மா தானே இருக்கா, அவளை வேலை செய்ய சொல்லுங்கன்னு எங்கிட்டயே சொல்றான். என் பொண்டாட்டி வீட்டு வேலை செய்வாளா இல்ல குழந்தைங்கள பாத்துக்குவாளான்னு செழியன் கேக்குறான். ஜெனி வீட்டுக்கே போயிடுறோன்னு சொல்றான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, 2 பேர்கிட்டயும் நான் பேசுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ பேசி எதுவுமே ஆக போறதில்ல பாக்யா, நீ அந்த கடைய மூடிட்டு பேசாம வீட்ல இரு, அப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியா ஆகும், இல்லன்னா குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் வீட்ல இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும்னா அது இப்போதைக்கு என்னால முடியாது அத்த, என்னால இப்போதைக்கு வீட்ல இருக்கவே முடியாது அப்படின்னு பாக்யா சொல்ல, பாக்யா அப்படின்னு குரலை உயர்த்துறாங்க ஈஸ்வரி. அமிர்தா நிறைய வேலை செய்யாம இருந்தாலோ இல்ல ஜெனி வீட்ல வேலை செய்யாம இருந்தாலோ எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாங்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் அப்படிங்கிற பாக்யா, உங்ககிட்ட எல்லாம் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. மறுநாள் பொழுது விடிய அம்மாவும் மகனும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. டேய் கோபி, செழிய அவங்க மாமனார் வீட்டுக்கே போறேன்னு சொல்றான், அதுக்காகவா நீ அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு கோபிக்கு உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க. செழியன் கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேங்கிறாரு கோபி. என் காலம் முடியிற வரைக்குமாவது என் பேர பிள்ளைங்க சண்டை போடாம இந்த வீட்ல ஒத்துமையா இருக்கணும்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எல்லாரும் இருப்பாங்கம்மா, நீங்க இன்னும் 100 வருஷம் வாழ போறீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. உள்ளரவான்னு ஒரு லேடிய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க பாக்யா. சரிக்கா அப்படின்னு அவங்களும் கூட வந்து பாக்யா பக்கத்துல நிக்க, உள்ளர வந்த பாக்யா, செழியா, எழில், ஜெனி, அமிர்தா எல்லாரும் கொஞ்சம் வாங்கன்னு மாடியை பார்த்து கூப்பிடுறாங்க. இதோ வர்றமான அமிர்தாவோட சத்தம் கேக்குது. செழியனும் ஜெனியும் முன்னாடி உள்ளர வர்றாங்க. என்னமான்னு செழியன் கேட்க, அம்மா அப்படின்னு வந்து அமிர்தாவும் எழிலும் நிக்கிறாங்க. இவ பேரு சித்ரா, ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, இனிமே நம்ம வீட்ல வேலை பார்க்க போறா, காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் இங்கதான் இருக்க போறா, வீட்டை சுத்தம் பண்றது சமைக்கிறது ஜெனி குழந்தைங்கள பாத்துக்கிறதுன்னு இனிமே எல்லா வேலையையும் இவதான் பாத்துக்குவா அப்படின்னு பாக்யா சொல்ல, எல்லாரும் திகைப்பா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு என்ன அப்படின்னு பாக்யா அந்த பொண்ணுகிட்ட திரும்ப, சரிக்காங்கிறாங்க அவங்க. சரின்னு அவங்க பாக்யா சொல்ல அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்க. நல்லா இருக்கு பாக்யா, நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, நீ இங்கேயே இருந்து நீ வீட்டை பாத்துக்கன்னு சொன்னா வீட்டை பாத்துக்கிறதுக்கு நீ ஆள் ஏற்பாடு பண்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, என்னம்மா யாராவது ஒருத்தர் பார்த்தா போதாதா, அத பாக்யா தான் பாக்கணுமா அப்படின்னு கோபி கேட்க, ஈஸ்வரி முறைக்கிறாங்க. அம்மா, சமையல் வேலை பாக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா அப்படின்னு அமிர்தா சொல்ல, எல்லாத்துக்கும் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அமிர்தா அப்படின்னு பாக்யா சொல்ல, எழில அமிர்தாவும் பாத்துக்கிறாங்க. வீட்ல இருக்கவங்க சமைக்கும் போதே ஒழுங்கா சமைக்கிறது இல்ல, இந்த லட்சணத்துல வெளியில இருந்து ஒருத்தி வந்து சமைக்க போறாளா, அந்த சாப்பாடாவது வாயில வைக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதெல்லாம் நல்லாதான் சமைப்பா, 3 வருஷமா ஏன் ஹோட்டல்ல தான் சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி வேலைக்கும் ஆள் வைக்கிற, சம்பளம் யார் கொடுக்கறதுங்கிறாங்க ஈஸ்வரி. வீட்டு செலவை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல எழிலும் செழியனும், அவங்களே சம்பளத்தை கொடுக்கட்டுமே அப்படின்னு பாக்யா சொல்ல, ஈஸ்வரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க. செழியனும் எழிலும் ஓகேன்ற மாதிரி தலையாட்ட, பாக்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் வேலை செய்யறவங்களுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துறேனேங்கிறாரு கோபி. நீங்க இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிற கெஸ்ட் கிட்ட எல்லாம் வீட்டு செலவுக்கு பணம் வாங்க முடியாதுல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி பேசாம வாய மூடிட்டு தலைய குனிஞ்சுக்கிறாரு. ஆரம்பிச்சிட்டியா உன்னோட திமிர் பிடிச்ச பேச்ச அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அத்தை இங்க பாருங்க, நீங்க ஒரு பிரச்சனைய சொன்னீங்க, அந்த பிரச்சனைக்கு என்னால முடிஞ்ச ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டேன், அதோட விட்டுருங்களேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நானும் செழியனும் ஷேர் பண்ணிக்கிறோம் என்ன செழியான்னு அவரு கேட்க, ஆமா ஆமா கண்டிப்பாங்கிறாரு அவரு. நீங்க சொன்ன பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா அத்த, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நான் சரி பண்றேங்கிறாங்க பாக்யா.
வேலைக்கு வர்றவ சரியா வேலை பாக்குறாளா இல்லையான்னு யார் பாக்குறது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அமிர்தாவும் ஜெனியும் அத பாத்துக்குவாங்க அப்படின்னு பாக்யா. பாத்துக்குவீங்க இல்லன்னு அவங்க பக்கம் திரும்பி கேட்க, அப்படின்னு அமிர்தா தலையாட்ட, பாத்துப்போம் ஆன்ட்டின்னு ஜெனியும் தலையாட்டுறாங்க. ஒரு வழியா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு செழியன் சிரிக்க, டைம் ஆயிடுச்சு, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு பாக்யா கிளம்பிட, நாம என்ன சொல்றோமோ அதுக்கு நேர் எதிரா ஏதாவது ஒண்ண பண்ணிட வேண்டியது. வேலைக்கு வரப்போறவளால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ தெரியலையே. ஹா அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க ஈஸ்வரி. ஐயோ, இந்த அம்மா கிட்ட என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்களேன்னு பாக்குறாரு கோபி. ரெஸ்டாரண்ட் ஓரளவுக்கு நல்லாவே பிஸி ஆயிடுச்சு. பாக்யாவும் செல்வியும் ஓடி ஓடி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் சாப்பிட்டு கிளம்ப, இந்தாங்கம்மான்னு ஒருத்தர் பணத்தை கொடுக்க, பாக்யா வாங்கிட்டு மீதியை குடிக்க சரிங்கன்னு வாங்கிட்டு அவரு போறாரு. அப்ப இன்னொருத்தர் உள்ளார வந்து, அம்மா சாப்பாடு இருக்காமான்னு கேக்குறாரு. ஐயோ, சாப்பாடெல்லாம் இப்பதான் காலி ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு கிளம்பிடுறாரு அவரு. ஹா அக்கா, நல்ல வியாபாரம் இல்லக்கா இன்னைக்கு அப்படின்னு செல்வி கேட்க, ஆமா செல்வி, நேத்தை விட இன்னைக்கு 12 சாப்பாடு எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தேன், அதுவும் காலி ஆயிடுச்சு. வாங்கி போட்ட மளிகை சாமானும் தீந்து போச்சு, அத வாங்கறதுக்கான பணமும் இப்ப நம்ம கையில இருக்கு அப்படின்னு பாக்யா ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. பரவாயில்லக்கா, ஒரு கதவு அடைச்சா ஒரு ஜன்னலாவது திறந்துரும்னு இருக்குல்ல அப்படின்னு செல்வி சொல்ல, வெளியே என்னதான் தைரியமா பேசினாலும் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே தான் இருந்தேன், இப்பதான் நாம தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கையே எனக்கு வருது அப்படின்னு பாக்யா சொல்ல, எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம இழந்ததை விட பெரிய ரெஸ்டாரண்டா வாங்கிடணும்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, வாங்குவோம் செல்வி, கண்டிப்பா வாங்குவோம் அப்படின்னு பாக்யா ரொம்பவும் சந்தோஷமும் நம்பிக்கையுமா சொல்றாங்க. வீட்ல செலியன் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து ஹலோ சொல்ல, சார் எப்ப மீட்டிங்க வச்சுக்கலான்னு கிளையன்ட் கேக்குறாங்க சார், என்னைக்கு சொல்லலாங்க சார்னு கேட்க, ஆக்சுவலி சார் நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னு செலியன் சொல்ல, மேக்சிமம் நாளைக்கு, அதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு கிளையன்ட் சொல்றாங்க, என்னன்னு பாருங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்க சார், மேக்சிமம் நாளைக்கு மீட்டிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு செலியன் சொல்ல, ஓகேங்க சார், நான் கிளையண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேங்கிறாரு. போன்ல பேசினவரு போனை வைக்கிற செழியன், சும்மா ஒரே நாள்ல எப்படி ரெடி பண்ண முடியும் எல்லாத்தையும், வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒர்க் பண்ண அவருக்கு இன்னொரு வேலை வந்துடுது. அதான் அந்த வேலை வெட்டி இல்லாத ஈஸ்வரி பக்கத்துல வந்து உட்காந்து, என்னடா வேலை பாக்குறியான்னு கேக்குறாங்க. ஆமா பாட்டின்னு செழியன் சொல்ல, ஏண்டா நீ போய் ஏசி ரூம்ல உட்கார வேண்டியதானேன்னு புடைவ தலைப்பால விசிறிக்கிட்டே கேக்குறாங்க ஈஸ்வரி. பரவாயில்ல பாட்டின்னு சொல்லிட்டு அவரு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண, அப்பா என்ன வெயிலு என்ன வெயிலு, அப்பப்பா, ஏன் சொல்லியா மோர் ஜூஸ் ஏதாவது தரட்டுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதெல்லாம் வேணாம் பாட்டி அப்படிங்கிறவர் ஒர்க்க பார்க்க, நாளை காலையில இருந்து வேலைக்கு ஆள் வந்துரும், அமிர்தா வேலை செஞ்சாலா ஜெனி வேலை செஞ்சாலா அப்படின்னு எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஈஸ்வரி கடலை போட்டுட்டு இருக்க, எனக்கும் இங்க வேலைக்கு ஆள் வர்றது கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு அப்படின்னு செலியன் சொல்ல, ஆனா யாரு மேற்பார்வையெல்லாம் பாத்துக்கிறது, முதல்ல சமையல கவனிக்கிறாளா இல்ல குழந்தைய கவனிக்கிறாளான்னு சண்டை வராம இருந்தா சரி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி செலியன் பாக்குறாரு. வராது, வரவும் கூடாது. ம் வேலை செய்ய வர்றவளுக்கு எவ்வளவு சம்பளம்னு உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லையே பாட்டி, நான் எதுவும் கேட்கலையேங்கிறாரு செழியன். இதெல்லாம் கேட்டுடாத, ஆனா பாதி காசு குடுக்கறேன்னு மட்டும் சொல்லிடு. டேய், மாசம் 20,000 சம்பளம்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்குற வேலையை விட்டுட்டு என்ன பாட்டி அவ்வளவு கேக்குறாங்களான்னு அதிர்ச்சியா கேக்குறாரு செழியன். ஆமா, எல்லா வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கால, கொடுத்து தானே ஆகணும். உங்க அம்மா மட்டும் வீட்லயே இருந்தான்னு வையேன், இந்த பிரச்சனையே இல்ல, குழந்தைங்க வீடுன்னு எல்லாத்தையும் அவளே பாத்துப்பா, 20,000 நமக்கு லாபம் தான் அப்படின்னு செலியனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. என்ன இருந்தாலும் வேலை செய்யறவங்களெல்லாம் நம்பி குழந்தைய விட முடியுமாடா, நாம இல்லாத நேரமா பார்த்து அடிச்சோ கிள்ளியோ வச்சுட்டா எங்கடா என்னடா பண்ண முடியும் அப்படின்னு குடும்பத்துல எல்லாரும் ஒட்டுக்க தொலைஞ்சு போற மாதிரி சொல்றாங்க ஈஸ்வரி. அதிர்ச்சி ஆகுற செலியன், என்ன பாட்டி அப்படியெல்லாம் பண்றாங்களாங்கிறாரு. எல்லாரும் பண்ண மாட்டாங்க, ஆனா சில பேர் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஒண்ணு பண்ணலாம் பாட்டி, ரூம்ல கேமரா வச்சிடலாம் அப்படின்னு செலியன் சொல்ல, டேய் அதுக்கு வேற செலவு பண்ணணுமா, ஏற்கனவே வேலை செய்ய போறவளுக்கு பணம் கொடுக்கணும், வெயில் காலம் வேற ஆரம்பிச்சாச்சு, எல்லா ஏசியும் எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு, கரண்ட் பில்லும் ஒரு 30,000 40,000க்கு வந்துடும், பாதி காசு கொடுன்னு உங்க அம்மா கேப்பா, மளிகை சாமானுக்கு வேற காசு கொடுக்கணும், வீட்டுல இருக்கிறதுக்கு காசு கொடு, அது இதுன்னு வேற கேப்பா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீ ஓட்டாண்டியா தான் நிக்கணும் அப்படின்னு தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு
பிள்ளையையும் தாளாட்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. உங்களோட இந்த மகா கேவலமான பிளான்ல திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காரு செழியன். பின்னால பிள்ளைங்களுக்காக நீ எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செழியனோட முகத்துல மின்னல் வெட்டுது. அவ ஒருத்தி வீட்ல இருந்தாலே பல பிரச்சனைங்க சரியாயிடும்டா. புதுசா எதுவும் பிரச்சனை வராமலும் இருக்கும். ஆனா அத அவ செய்ய மாட்டேங்கிறாளே. அந்த சின்ன கடைய கட்டிக்கிட்டு அழறதுக்கு அவ பேசாம வீட்லயே இருக்கலாம். இத்தனை நாள் உனக்கும் எழிலுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்ல. ஜெனிக்கும் அமிர்தாவுக்கும் ஏதாவது வந்துச்சா? அதுவும் இல்ல. அவ நம்ம பேச்ச மதிக்காம ஒரு விஷயத்த பண்ண போனா மாத்தி மாத்தி சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. இனி சண்டைய தீர்க்கறதுக்கு ஒரு நடுவர வேலைக்கு வச்சாலும் வப்பா போல இருக்கே அப்படின்னு பேச ஈஸ்வரி பேச பேச நமக்கு எரிச்சல் பத்திக்கிட்டு வருது. ஆனா அந்த லூசு செல்லியன் அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. இப்படியே போனதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், குடும்பம் செதஞ்சிடும்டா. கையில இருக்க கொஞ்சம் பணத்தையும் அவ இழந்துடுவா. உங்க சம்பாத்தியத்தை நீங்களும் இழந்துடுவீங்க. ஒரு வீடு எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு நம்ம வீடு உதாரணமா போயிருண்டா. கோபி கிட்ட சொல்லி பாக்யா கிட்ட பேச சொன்னேன். ஆனா அவனும் மாட்டேன்னுட்டான். எழில் கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அம்மா புள்ள. டேய், நீ தாண்டா எல்லா பக்கமும் யோசிக்கிறவன். குடும்பத்தை பத்தி நிறையவே யோசிக்கிறவன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா பாக்யா வீட்ல இருக்கணும். குழப்பம் இல்லாம வீடு நடக்கணும்னா அவ இங்க இருந்துதான் ஆகணும்டா. செழியா, நான் சொல்றத கொஞ்சம் யோசிடா. நான் சொல்றது சரின்னு பட்டுச்சுன்னா நீ உன் அம்மா கிட்ட பேசு. இல்லனா கூட பரவாயில்லடா. என் கடைசி காலத்துல குடும்பம் சிதையறத பாக்கணும்னு என் தலையில எழுதியிருந்தா அதையும் நான் பாத்துட்டு போறேன் அப்படின்னு எழுந்து போற ஈஸ்வரி அப்படியே போய் தொலைஞ்சிட்டா கூட பரவாயில்லதான். முட்டாள் செழியன் யோசின்னு யோசிக்கிறாரு. சுதாகர் வீட்ல சுதாகர், அவர் ஒய்ஃப் நிதிஷ் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. நீ ஒரு முறை பாத்துறியாடா அப்படின்னு சுதாகர் கேட்க, சரிப்பா நான் பாக்குறேங்கிறாரு அவரு. உடனே வேலையை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிடாத, நீ பிரசன்டேஷனை செக் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சுதாகர் சொல்ல, சரிப்பான்னு நிதிஷ் சொல்ல ஈன்னு காதுல இருந்து காது வரல சிரிக்கிறாரு சுதாகர். இனியா எங்கன்னு சந்திரிகா கேட்க, அவ ரூம்ல இருக்காங்கிறாரு. அவையே ரூம்லயே உட்கார்ந்துருக்கா, எல்லார் கூடயும் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சந்திரிகா கேட்க, அவ வீட்ல யார் கூடயே பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, எப்ப பார்த்தாலும் அவ வீட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா. என்ன இது, ஹனிமூன்ல இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சந்திரிகா கேட்க, நிதிஷ் அமைதியா இருக்காரு. பேசட்டும் விடு அப்படின்னு சுதாகர் சொல்ல, என்னங்க பிசினஸ் விஷயத்தெல்லாம் சொல்லி இனியாவை ஏதாவது குழப்பி விட்டுற போறாங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல, இனியா ரெஸ்டாரண்ட பத்தி ஏதாவது பேசினாளா அப்படின்னு சுதாகர் நிதிஷ கேட்க, இல்லப்பா பேசலங்கிறாரு அவரு. அப்போ இனியா அங்க இருந்து வர, வாமா வீட்ல பேசிட்டியாமாங்கிறாரு சுதாகர். டாடி கால் பண்ணியிருந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற இனியாவ, வா உட்காருன்னு சந்திரிகா கூப்பிடுறாங்க. உட்காரு இனியாவை பார்த்து. நிதிஷ் சிரிக்க, அங்கிள் ஆன்ட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இல்ல நான் கேட்கணும் அப்படின்னு இனியா சொல்ல, நிதிஷ் அவங்க அம்மாவும் குழப்பமா பாக்குறாங்க. கேளுமாங்கிறாரு சுதாகர். ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சேன், எப்படி கேக்குறதுன்னு தான் தெரியல அப்படின்னு இனியா சொல்ல, எங்க கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னம்மா தயக்கம், கேளுமான்னு ஊக்கப்படுத்துறாங்க சந்திரிகா. நிதிஷும் சுதாகரும் ஒரு தடவை பார்வையை பரிமாறிக்கிறாங்க. அம்மாவோட ரெஸ்டாரண்ட் நீங்க வாங்குனீங்கல்ல அப்படின்னு இனியா கேட்க, ஆமாங்கிறாரு சுதாகர். அத எப்போ ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னு இனியா கேட்க, சந்திரிகாவும் நிதிஷோட ரியாக்ஷனும் மாறிடுது. மேஜர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அது முடிஞ்சதும் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல, அந்த ரெஸ்டாரண்ட யார் பாத்துக்க போறாங்க அங்கிள் அப்படின்னு இனியா கேட்க, இவ எதுக்கு இதெல்லாம் கேக்குறாங்கிற மாதிரி நிதிஷும் சந்திரிகாவும் பாக்குறாங்க. நம்ம கிட்ட ஒர்க் பண்ற யாராவது தான் அதை பாத்துப்பாங்க, யாருன்னு இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படின்னு ரியாக்ஷன் காட்டுறாங்க இனியா. சரி, நீ ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சுதாகர் கேட்க, இல்ல நீங்க தப்பா நினைக்கலன்னா அந்த ரெஸ்டாரண்ட நான் பாத்துக்கட்டுமா அப்படின்னு இனியா கேட்க, 3 பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜ்மெண்ட்ட நான் கவனிச்சுக்கட்டுமா அப்படின்னு இனியா கேட்க, எல்லாருமே அதிர்ச்சியோடவே பாத்துட்டு இருக்க. ஏன் திடீர்னு கேக்குறேங்கிறாரு சுதாகர். இல்ல சும்மாதான் அப்படின்னு இனியா சொல்ல, உனக்கு இந்த ஒர்க்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நிதிஷ் கேட்க, இல்லங்கிறாங்க இனியா. அப்புறம் ஏன் இத கேக்குறேன்னு நிதிஷ் கேட்க, உங்க அம்மா இத பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சுதாகர் கேட்க, இனியா அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. 3 பேரும் அவங்கள மாறி மாறி ஒரு மாதிரியா பாக்க லைட்டா தலையத்து குனிஞ்சுக்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.